தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்க மொபைல்ல இருக்க கீபோர்டு இருக்கு இல்லையா, அந்த கீபோர்ட்ல ஒரு வீடியோவை வால்பேப்பரா வச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் நம்ம யூஸ் பண்ற கீபோர்டை எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அண்ட் அதில் ஒளிஞ்சிருக்க ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்க போது, ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம கீபோர்டில் இருக்க ஒரு ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பக்கமாக மெசேஜ் டைப் பண்ணுற ஒரு பழக்கம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஏதாவது டெலிட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேக் ஸ்பேஸ் கீயை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணா அப்படின்னா கொஞ்சமாக வந்து டெலிட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இது வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் டைப் பண்ண எல்லா மெசேஜையும் உடனே வந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேக் ஸ்பேஸ் கீ இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூஸாக லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண அந்த எல்லா டெக்ஸ்ட்டுமே காப்பி ஆகி உடனே வந்து எரேஸ் ஆயிடும். சோ நிறைய டைப் பண்றவங்களுக்கு இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நீங்க உங்க போன்ல என்ன கீபோர்டு யூஸ் பண்றீங்க? போன்ல டிஃபால்ட்டா வந்த கீபோர்டு தான் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை வந்து பெருசா உங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து மாற்ற முடியாது. இதுவே நான் சொல்ல போற அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கீபோர்டு வந்து அப்படியே மின்னும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு thousands ஆஃப் கீபோர்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வந்து பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுல இருக்க பட்டன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடில க்ளோ ஆகுற மாதிரி அண்ட் பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு சில இமேஜஸ்லாம் இருக்க மாதிரி சூப்பரான டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்க கீபோர்டு வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்க மொபைலில் இருக்க கீபோர்டை நீங்க வேற லெவலில் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம மூணாவதா பார்க்க போறது நம்ம கீபோர்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து கீபோர்டில் ஒரு சில விஷயங்கள் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணும்போது நடுவில் ஒரே ஒரு லெட்டரை வந்து மாற்றி வந்து டைப் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த லெட்டரை கரெக்ட் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லெட்டரை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க லெட்டரில் வந்து செலக்ட் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கீபோர்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் பார் இருக்கும். அந்த ஸ்பேஸ் பாரை அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட கர்சரும் வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே வரும். ஸோ உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டை வந்து மாற்றணும், எந்த லெட்டரை மாற்றணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஒரு வேற லெவல் கீபோர்ட் கஸ்டமைசேஷன் சொல்லலாம். என்ன அப்படின்னா, உங்களோட கீபோர்டுக்கு பேக்ரவுண்டா உங்களோட போட்டோவோ இல்ல உங்க அப்பா அம்மாவோட போட்டோவோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோவோ வந்து செட் பண்ண முடியும். இதை பண்றதுக்கு நீங்க ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா நிறைய கீபோர்டோட டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா கஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போனீங்க அப்படின்னா ஆட் இமேஜ் அப்படினு இருக்கும். சோ அந்த ஆட் இமேஜ் கிளிக் பண்ணி உங்களுக்கு யாரோட போட்டோவை பேக்ரவுண்டா வைக்கணுமோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு கீபோர்ட்ல சிம்பிள்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா ப்ரிவ்யூ பார்க்கிறதுக்காக ஒரு டைப் ஐகான் கொடுத்திருப்பாங்க. அதுலயே டைப் பண்ணி உங்களோட கீபோர்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். சோ உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை உங்களோட கீபோர்டு பேக்ரவுண்டா செட் பண்ணனும்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்க. தம்பி, கீபோர்ட்ல போட்டோ செட் பண்றதெல்லாம் பழைய ட்ரிக், கொஞ்சம் புதுசா ஏதாவது சொல்லுன்னு கேட்டீங்கன்னா உங்களோட கீபோர்ட்ல உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை பேக்ரவுண்டா செட் பண்ண முடியும். இது புதுசா இருக்கு இல்லையா? சோ இதுக்கும் நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணனும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வீடியோவை கீபோர்டோட பேக்ரவுண்டா செட் பண்ணனும் அப்படின்னு கேட்கும். சோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தளபதியோட வீடியோ ஒன்னு வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு கீபோர்டை காட்டுறேன் பாருங்க. பேக்ரவுண்ட்ல தளபதி வராரு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் வந்து இருக்கு. இதுவும் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எப்படாத செட் பண்ண அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. ஸோ இதையும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த 5 கீபோர்ட் டிப்ஸ், ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சா பிடிக்கலையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். அதுக்கான வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.